நல்லா இருக்குது. நல்லா புழு. வாங்க இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லோரும் பச்சரிசியில் தான் பொங்கல் பெரும்பாலும் செய்வோம். பச்சரிசி பொங்கல் வந்து கொஞ்சம் கொலன்னு இருக்கும், இதுக்கு வந்து பொழுன்னு இருக்கும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 கப் புழுங்கல் அரிசி, ஒரு 3/4 கப்பு பாசி பருப்பு, ரெண்டையும் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் காயட்டும். அதில் நான் மிளகும் சீரகமும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். அது நல்லா கொஞ்சம் லேசாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது முழுசாக போட்டோம்னா சின்ன குழந்தைகள்லாம் எடுத்து போட்டுருவாங்க, அதுக்காக தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜீரணமாகுன்றதுக்காக தான் இஞ்சி பூண்டு, அதையும் தட்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த கழுவுன அரிசியை போட்டு பாசி பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுவோம். அது எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும், ஏன்னா அப்போ தான் சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் பொழுன்னு இருக்கும். இது கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுருங்க. இருக்கும். இதுக்கு வந்து 1க்கு 3ன்ற மாதிரி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி ஒரு 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அடுத்து இதுக்கு சாம்பார் எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி பழம், 4 பச்சை மிளகா போட்டுக்குங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதையும் போட்டு இதுக்கு வந்து 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். அதையும் போட்டு லேசாக அப்படியே கிளறி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு லேசாக அப்படி கிளறி விட்டு தண்ணி ஊற்றிடுவோம். இது வந்து சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், 3 விசில் விடவும் இந்த வெங்காயம்லாம் நல்லா அப்படி கொலன்னு நல்லா வெந்து நல்லா இருக்குது. இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் மட்டும் போடு, ரொம்ப காரம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ரெண்டாவது பொங்கலுக்கு ரொம்ப காரமாக இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது, அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் போட்டு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்குங்க. சாப்பாடுலேயும் உப்பு சேர்க்குறதுனால சாம்பாரில் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியும். கருவேப்பிலை போட்டு அதையும் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இப்போ பொங்கலை பாருங்கள், நல்லா சாப்பாடே வாசமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுனால வாசமும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பாடே ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா அப்படியே பொழுன்னு இருக்கும், சாப்பாடு நீளமாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா லேசாக பொன்னிறமாக வரட்டும். இதில் மிளகும் சீரகமும் நுணுக்கின பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு அது லேசாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு அது லேசாக வணக்கி விட்டு அதை எடுத்து சாப்பாடில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்றவங்க ரொம்ப அதிகமாகவே ஊற்றிக்கலாம். பாருங்களேன், புழுங்கரிசி பொங்கல் எப்படி இருக்கும், சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் அதை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.